வணக்கம். வேளமுகத்து விநாயகனை தொழ வாழி மிகுந்து வரும், வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்து வினைகளே என்று நாம் அனைவருமே பாடுவோம். நான் இப்பொழுது இருப்பது திஸ்ஸ மகாராமாவிலே கதிர்காமத்திற்கு செல்லுகின்ற வழியிலே. திஸ்ஸ பாவியை அண்மித்த இந்த திஸ்ஸ மகாராம முழுமையாக ஒரு கிராமம், எழில் மிகுந்த விவசாய கிராமம். இங்கிருந்து சரியாக 16 கிலோமீட்டர் தொலைவிலே கதிர்காமம் இருக்கிறது. இங்கிருந்து பாத யாத்திரையாக செல்லுகின்றவர்கள் இந்த பகுதியினூடாகவும் செல்வது வழமை. இங்கிருக்கும் இந்த பிள்ளையார் ஆலயத்தினை வழிபட்டு விட்டு, இங்க இருக்கக்கூடிய விநாயகரை தொழுது வழிபட்டு கதிர்காமத்திற்கு செல்வதும் வழமையாக இருக்கிறது. திஸ்ஸ மகாராம ஊடாக செல்லுகின்றவர்கள், மறுமுனையிலே காட்டுப்பாதையாக வருகின்றவர்கள் கானகத்து பிள்ளையாரை வழிபடுவது என்பது சிறப்பு. அது ஒரு புறம் இருக்கிறது. இது இப்போ காலி வீதி ஊடாக இல்லை என்றால் நெடுஞ்சாலை ஊடாக வருகின்றவர்கள் திஸ்ஸ மகாராமாவை வந்து அடைந்ததற்கு பிற்பாடு இந்த ஆலயம், இது புராதன காலத்திலே இருந்து கதிர்காமத்திற்கு கால்நடையாகவும் அதே போன்று வண்டிகளிலும் யாத்திரை சென்ற பக்தர்களினால் பூஜிக்கப்பட்டு பின்னர் அழிந்து போகின்ற நிலையிலே இருந்த பொழுது இந்த கணபதி கோவிலை கிராமோதயம் 7 கொண்டாட்டங்களிலே மாண்புமிகு பிரதமர் அன்று ஆர் பிரேமதாச அவர்கள் அவருடைய பணிப்புரையிலே இது திருத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஆலயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ඉතින් අපේ මේ වීඩියෝ එක හරහා ඔබට ඉදිරිපත් කරන මේ ගණදෙවි කෝවිල පිහිටුවා තිබෙන්නේ තිස්ස මහාරාම වැව අසල. මේ තිස්ස මහාරාම වැව අසල පිහිටා තිබෙන මේ ගණපති දේවාලය නැත්නම් ගණදිවිඳුන් වැඩම සිටින මේ දේවාලය පුරාණ කාලයේ සිට බැතිමතුන් පාගමනින් අය අනිකුත් සියලු දෙනා වැඳ පුදා මෙහි පූජා පවත්වලා යන තැනක්. ඉතින් 2025 වසරේ ජූලි මාස අද 8 වෙනි දින මෙවරත් අතරගම වැඳ පුදා ගන්න ආපු අපිට මෙම ඝන දේවාලයටත් ඇවිල්ලා වැඳ පුදා ගැනීමේ අවස්ථාවක් හම්බ වුණා. மீண்டும் இந்த காணொளியின் தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவியிலே වර්ණලක්ෂණ ඔබ වීඩියෝ සමග ඔබට මේ දසුන් සමීප කිරීම සඳහා මාත් සමග එකතු වුණා වර්ණලක්ෂණ. தவத் வீடியோக்கிங் அப்படி ஹம்புவேவு மற்றும் ஒரு காணொளியிலே நான் கதிர்காம பூமியிலிருந்து சந்திக்கிறேன்.